சுரேன் வணக்கம். வணக்கம். அதாவது உட்கட்சி பிரச்சனைகளால் நம்ம நேத்து வரைக்கும் பார்த்திருந்தோம். கூட்டணி பிரச்சனைகளால் திமுக அணி எவ்வாறு சிக்கி சீரழிஞ்சு சிதைந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. நேத்து இருந்து பார்க்கிறோம் உள்கட்சி பிரச்சனைகளால சிதைஞ்சு கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஐயா! ஜாலி, 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 ஜாலி. உங்களுக்கு உடனே ஜாலி ஆயிடுமே. ஆக்சுவலி எலெக்ஷன் வந்தா எல்லா கூட்டணியிலுமே எல்லா கட்சியிலுமே சில சில அதிருப்திகள் இருக்கும். பட் எந்த அளவுக்கு அதை கவர் அப் பண்றாங்க அப்படிங்கிறது முக்கியம். இதுல கவர் அப் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வெடித்து கொண்டு இருக்கிறது. சரியா? இதுல நம்ம எங்க இருந்து வரலாம் பேச நிறைய மேட்டர் இருக்குது. பிடிஆர் நிக்கிற தொகுதியில இவரு ஏசி சண்முகம் அவர்களுடைய கட்சியில சுந்தர்சி நம்பாலு நம்ம ஃபேவரட்டான இயக்குனர் அவருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. ரெட்டாலையில தான் நிக்கிறாரு. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்னன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்ப இனிமே நீ சன் டிவில சுந்தர்சி படம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி என்டிஏல இந்த ராகவா லாரன்ஸையும் கூப்பிட்டு வேட்பாளராக நிக்க வைக்கியா. வெறும் லாரன்ஸ் படமா போட்டு கொள்றாங்க சன் டிவில. அவன் எப்படி வச்சிருக்கான் பாருங்க, அவனுக்கு அவன் பிரச்சனை. இப்படி வேட்பாளராக போட்டீங்களாச்சும் இந்த ராகவா லாரன்ஸ் தொல்லை எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சுந்தர்சி அவர்கள் களம் இறங்கி விட்டார். கமல்ஹாசன் கூட கிடைக்கல, சுந்தர்சி கிடைச்சிருக்கு. ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஸ்நேகன் தான் இந்த கேப்ல பாவம் ஆள் இருந்து இடம் தெரியாம அட்ரஸ் இல்லாம அந்த பார்த்தா அதான் மீம் பாக்குறீங்களே, பார்த்தா நீமா அந்த மாதிரி ஆயிட்டாரு. ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் பத்தி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம்ல, அந்த வீடியோல சொல்லியிருந்தோம், அவங்க பேசுற வீடியோவை கூட போட்டு காமிச்சிருந்தோம். நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கின்றோம், சிரித்து கொண்டே அழுகின்றோம் எல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்ட்டு. கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்ல, இப்ப திமுக வேட்பாளர் ஆகணும்னு சொல்லி பயங்கரமா முயற்சி பண்ண கேட்டகரி ரெண்டா பிரிச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஒரு கேட்டகரி பாத்தீங்கன்னா இந்த அழுது கொண்டே சிரிக்கின்றோம் கேட்டகரி. யார் யாரெல்லாம் சொல்லலாம்? அழுது கொண்டே சிரிக்கிறோம் தான் நாம தான் முன்னாடியே பேசிட்டோமே. யார் யார்? 2 அவார்டு. யாரு அவரு? மாவீரம் நட்சத்திர ஆளு. இது என்ன ஜோக்குனா, எந்த நாயை நிக்க வச்சாலும் அந்த இடத்துல அந்த மாவட்டத்துல ஜெயிச்சிருவாங்களே. உன்னோட நாயா கூட மதிக்கலையேப்பா. நாயை நிக்க வச்சாலும் நிக்க வைப்பேன், உன்னை நிக்க வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அறிவாலயத்துல முடிவு. அதுல 2 அவார்டு, அதான் நம்ம சொன்ன மாதிரி அந்த 2 அவார்டை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அதோட அவர் முடிச்சுக்கிட்டாரு. ஆமா, ஸ்லம் டாக் மில்லியனர் படத்துக்கு மியூசிக் பண்ணி 2 ஆஸ்கார் அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா சத்யராஜுங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டம் ப்ரோ. அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க வேலை செய்யறதுக்கான முழு சுதந்திரம் திமுக மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய இன்ஸ்பிரேஷனே பாத்தீங்கன்னா அண்ணன் சேகர் பாபு, 1000 சேகர் பாபு அப்படின்ற மாதிரிலாம் அவர் 1000 சேகர் பாபு. அதுல விட பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணாரு, அவரை பார்த்து நீ கத்துக்கோ அப்படின்னு கூட சொல்லுவீங்களே. ஈமுக்கோழி சத்யராஜ் அவர். அதாவதுங்க ஈமுக்கோழின்னு ஒண்ணுதான் எனக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் வருது. அவர் மண்டே ஈமுக்கோழி ப்ரோ. அது இல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க வேற, நம்ம மண்டை கூட நாளைக்கு அப்படி ஆகலாம். சோ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன், அவருக்கு ஏன் அந்த ஈமுக்கோழி சத்யராஜ் பேர் வந்துச்சு தெரியுமா? ஈமுக்கோழி பிசினஸ் ஒரு காலத்துல ஒரு பெரிய அது ஒரு ஸ்கேமுங்க. இந்த ஈமுக்கோழி பண்ணை ஆரம்பிச்சா ரிட்டையர்மெண்ட் நிறைய பேர் ப்ரோமோட் பண்ணிருந்தாங்க, நல்லா சம்பாதிக்கலாம். அதோட முட்டை இத்தனாயிரம் போகும், அதோட ஃபிளஷ் இத்தனாயிரம், அதுல கொழுப்புல வர ஆயில வச்சு கேன்சர் நல்லா பண்ணலாம், அப்படிலாம் நிறைய நடந்துச்சு ப்ரோ. ஆமா, அப்ப அந்த ஈமுக்கோழி ப்ரமோஷன் எல்லாம் பயங்கரமா சத்யராஜ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, விளம்பரத்துல நடிப்பாரு. அப்படி ஈமுக்கோழி பிரச்சாரத்து அளவுக்கு, ஈமுக்கோழியை ப்ரமோஷன் பண்ண அளவுக்கு திமுக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு கொஞ்ச நாள். ஆமா, இப்ப சைலண்ட் ஆயிட்டாரு வழக்கம் போல. அவ்வளவும் பண்ணி சீட் இல்லாம போயிருச்சு பிரதர். இவங்களும் அந்த அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அந்த கேட்டகரியில வந்துருவாங்க நினைக்கிறேன். இன்னொரு அதி பயங்கரமான ஒரு ஆளு சொல்லுங்க, யார் தெரியுமா? நம்மலாம் இதெல்லாம் பண்ணுவோம், ட்ரெயின்ல ஃபுட்பால் அடிப்போம், பஸ்ல ஃபுட்பால் அடிப்போம். ஆமா, ஃபார்ச்சுனர்ல ஃபுட்பால் அடிச்சு பாத்திருக்கீங்களா? ஃபார்ச்சுனர் காரு, டாடா சுமோ காரு, இந்த கவர்மெண்ட் இனோவா காரு. இல்லைங்க, ஆக்சுவலா இன்னைக்கு வீடியோல 2 ப்ளீச்சிங் பவுடர் பத்தி பேச போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ளீச்சிங் பவுடர் இதுதான். இது யாருன்னா நம்ம மேயர் பிரியா. திருவிக்கா நகர் ஆசைப்பட்டாங்க. இந்த பேக்கேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மேயர் பிரியா தான். திருவிக்கா நகர் அங்க நிக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. ஆமா, அவங்க ஆம்ஸ்ட்ராங்கோட ஒய்ஃப் அங்க நிக்கிறதுனால அப்படியே இப்படி போயிட்டு ஆஹா அப்படின்னு அவங்க அப்பயும் நான் நிக்கிறேன்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அறிவாலயத்துல சொல்லியிருப்பாங்க, எம்மா டஃப், நீ மேயரா இருந்து நீ பண்ணதே போதுமா, நீ ரொம்ப பேர் வாங்கி வச்சிருக்கிறீங்க. அதனால அங்க பொற்கொடி அவர்களுக்கு அது கட்சி சார்பற்ற எல்லாரும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குது. ரெட்டாலியில் நிக்கிறாங்க. அதனால வேணாம், நாங்க இன்னும் கொஞ்சம் வெயிட்டான கேண்டிடேட்டா போட்டுக்கிறோம். இப்ப நின்னீங்கன்னா இந்த 5 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு சேவ் பண்ண எல்லாத்தையும் செலவாயிடும். அதனால சேவ் பண்ணதை சேவிங்ஸோட நிறுத்திக்கங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல.
அதனால அவங்களும் வந்து அழுது கொண்டே சிரிக்கின்றோம் அப்படிங்கிற கேட்டகரியில இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இல்ல இப்போ நம்ம வந்து பரிச்சயமான ஆளுங்களை நம்ம வந்து பேசுறோம். நிஜமாலே இதெல்லாம் வந்து ஜோக்ஸ் அப்பார்ட், நிஜமாலே வேலை செஞ்சு நிஜமாலே 30-40 வருஷம் வந்து வேலை செஞ்சவங்களுக்கு கூட கிடைக்கல. அதாவது கிடைக்காம போறது இயல்பு தானே பிரதர். 234 தொகுதி தான் இருக்கு. பெரிய கட்சியின் போது ஒரு தொகுதியிலேயே ஒரு 5 பேராச்சும் கிடைக்காம போறது இயல்புங்கிறீங்க. உதயநிதி என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? கிடைக்காம போது 45 வருஷம் 50 வருஷம் கட்சிக்காக வேலை செஞ்சவனுக்கும் உதயநிதி மாதிரி ஆளுங்க, அன்பில் மகேஷ் மாதிரி ஆளுங்க, தமிழன் பிரஸ்னா மாதிரி ஆளுங்கலாம் என்ன பண்ணாங்க? 45 வருஷம் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவங்களுக்குலாம் ஏன் கிடைக்கப்படுது, அவங்களுக்கு ஏன் கிடைக்கப்பட மாட்டேங்குது? நியாயமா தான் கேட்குறீங்க. அவர் என்ன ஒரு கல் ஒரு கணினி படத்தில் நடிச்சு அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேன்னு அப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்டாலின் ஐயா கூட 2016 சத்தியம் பண்ணாரு. சன் டிவில தான் அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி எலெக்ஷன் சீசன்ல தான், இதுக்கு மேலேயும் உங்க குடும்பத்துல இருந்து யாராச்சும் அரசியலுக்கு வருவாங்களா, வாரிசு அரசியல் சொல்லி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. அது என்ன ஷோன்னு தெரியுமா? என்ன ஷோ அது? சிரிச்சா போச்சு. அதை பார்த்து ஏமாந்துருக்கீங்க நீங்க. ஓ, அசத்த போவது யாரு, பாம்புன்னு அழுத்துவாங்களே தெரியுமா? சிரிச்சா போச்சு ஷோ. அதை சொன்னா நீங்க சிரிக்காம இருக்கணும் தெரியா? உங்களுக்கு சிரிப்பேற்றத்துக்காக அதை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லை என் குடும்பத்திலிருந்து என் மகனோ இல்ல வந்து மத்தவங்களோ அரசியலுக்கு வரமாட்டாங்க என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொன்னாரு. 2019 வந்துட்டாரு. அரசியலுக்கு எல்லாம் வரல, பிரச்சாரம் மட்டும் பண்றாங்க. ஏன்னா நான் ஒரு வந்து பெரிய கரிஸ்மா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ, உச்சத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி பிரச்சாரத்துக்கு மட்டும் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே 21 எம்எல்ஏ சீட்டு சேப்பாக்கத்துல, அப்படியே கொஞ்ச நாள்ல விளையாட்டுத்துறை அமைச்சர், அப்படியே துணை முதலமைச்சர். நீங்க இந்த வளர்ச்சியை பாருங்க. 45 வருஷம் 50 வருஷம் பேசிட்டு இருக்கோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு ப்ரமோஷன். எங்க கட்சியில தான் வந்து ஆமாயா இது குடும்ப கட்சி தான்யா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை உடன்பிறப்புகளும் ஒரே குடும்பம் தான் அப்படின்னு பில்டப் கொடுப்பாங்க. அது ஏன் இந்த குடும்பத்துல இருக்கிறவர் மட்டும் சர்ன்னு இப்படி ஏறி வந்துடுறாரு மேல, அதே குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நீங்க மத்த உடன்பிறப்புகளையும் சொல்றீங்க, அவங்களால ஏன் ஏறி வர முடியவில்லை? எல்லாருமே யோசிக்கணும். இதுல ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர் போகுது. எல்லாரையும் ஏன் வர முடியல? சிரித்து கொண்டே அழுகின்றோம்னு சொன்னோம் இல்லையா? இப்ப நம்ம சொல்ல போற அடுத்த கேட்டகரி என்ன தெரியுமா? அழுது கொண்டே சிரிக்கின்றோம் இல்ல, அழுது கொண்டே இருக்கின்றோம் அப்படின்ற கேட்டகரி ப்ரோ. அப்படியே மீடியா முன்னாடி வந்து தேம்பி 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 அழுகுறாங்க, கண்ணை கசக்குறாங்க, ஒருத்தர் முரட்டு மனுஷனா இருக்கிறாங்க, மீசையை தண்டி வச்சுக்கிட்டு கண் தண்ணி இறங்கி இந்த மீசை வழியா மீசையில ஊறி சொட்டிட்டு இருக்குது, அந்த மாதிரிலாம் அழுகுறாங்க. ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன் நான், ஒண்ணுன்னா உங்களுக்கு சொல்றேன். முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தாம்பூர் எஸ்ஆர் ராஜா, அதான் ட்ரெண்டிங்கா? ஆமாமா, அவர் 3 டைம்ஸ் எம்எல்ஏ ப்ரோ. இந்த வாட்டி வந்து கிருத்திகா தேவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு லேடி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி பேசப்படுதுங்கிற இல்ல, அண்ணா அறிவாலயம் முற்றுகை நேத்து பயங்கரமா வேற லெவல் ப்ரொடெஸ்ட் பாத்தீங்களா? நான் இது வந்து ரொம்ப வருஷம் அப்புறம் இந்த மாதிரி நான் ரொம்ப வருஷமா அரசியல்ல பாக்கல. இது எப்படி ஒரு எம்எல்ஏக்கு நீங்க சீட்டு கொடுக்காம போவீங்க அப்படின்னு சொல்லி இதான் ஃபர்ஸ்ட் டைம். டிஆர் பாலுடைய ஆபீஸ் முற்றுகை. நான் ஆக்சுவலா இது வரும்போதே நினைச்சேன், இவங்க அழுகுறாங்கன்னு சொன்னீங்க, என்ன பிரியகுமார் சீன் போடுறீங்களா, என்ன சீன் போடுறீங்களா பிரியகுமார், எவன் உண்மையா அழுகுறான் எவன் நடிக்கிறான்னு எனக்கு தெரியும், என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு டிஆர் பாலு சொன்னாரு. பாத்தீங்களா? இந்த காரணத்தால நான் இவ்வளவு பேருக்கு மத்தியில சொல்ல முடியுமா? நீ அழுது சீன் போட்டா நான் உடனே சொல்லிடுவேனா? இந்த மாதிரி யாரு சீன் போடுறவங்க யாரு உண்மையா இருக்கிறவங்க எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நான் வந்ததுல சொல்லிட்டு இருக்கேன், நீ சும்மா அழுதுட்டே இருக்கேன், என்ன அர்த்தம்? பிரச்சனை காரணமே அவர்தான். என்னன்னா இன்னொரு பாருங்க, ப்ளீச்சிங் பவுடர், 2வது ப்ளீச்சிங் பவுடருக்கு வந்துட்டோம். ப்ளீச்சிங் பவுடர் அன்பரசன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கம்யூனிட்டி தான் இந்த கிருத்திகா தேவிங்கிறவங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்காதது 3 வாட்டி எம்எல்ஏ. மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியில வந்து தாமு அன்பரசன் தான். எல்லா மாவட்ட செயலாளர்ல எல்லா கான்ஸ்டிடுவன்சில இருக்கிற எம்எல்ஏவும் வந்து கப்பம் கட்டுறாங்க தாமுக்கு. இவர் மட்டும் இந்த எஸ்ஆர் ராஜா மட்டும் டிஆர் பாலுவோட போயிட்டான். ஓகே, அவருக்கு தான் வந்து ரொம்ப க்ளோஸ். அதனால தாமுவை எந்த மீட்டிங்கும் மதிக்க மாட்டாராம். இவர் வெயிட் பண்ணி தாமு அன்பரசன் கம்யூனிட்டி, அதான் கம்யூனிட்டி பேஸ்டா இந்த பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. அவங்க ஆளை போட்டு இவரை கைட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு எங்க போய் டிஆர் பாலு கிட்ட சண்டைக்கு போறாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் அதான் டிஆர் பாலு தானே அவரோட இது எஜமானி ஐயா. ஓ, அதனாலதான் அதுல பாத்தீங்களா, அதுல வந்து சொல்லுவாங்க டிஆர் பாலு வந்து சொல்ல பாருங்க, என்ன நடிக்கிறீங்களா, ஆளுகள் அழுகுற மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு. அந்த சீனை பாத்தீங்களா இல்லையா? அந்த வீடியோ கிளிப்ப பார்த்தேன், போட்டு காமிப்போம். அப்ப அதுல இந்த ராஜா அப்படின்றவருக்கு சீட்டு கிடைக்காம போனது காரணம் பாலுவா அன்பரசனா? தாமோதர் அன்பரசன் தான்.
முழுக்க தாமோகன் பரஸ். இவர்கிட்ட பாவம் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக போய் முட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாமோகன் பரசுக்கும் டிஆர் பாலுக்கும் உள்ளுக்குள்ள பிரச்சனையா பர்சனலா இருக்கும் பேசிக்கிறாங்க, அதுவும் இருக்கு. ஓகே, வேற வழி இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லுமே பதில் சொல்லி அமைச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது ஒண்ணு. அடுத்ததாக இந்த பட்டியலில் அழுதிருப்பவர் கருணாநிதி அவர்கள். நீங்க கருணாநிதி அப்படின்ற உடனே திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஜே கருணாநிதி. அந்த கருணாநிதிங்கிற முடிவுக்குலாம் நான் வரல, அதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த கருணாநிதி அவரு he is resting in peace. எனக்கு ஏன் நான் இப்படி பண்ணனா, ஜே கருணாநிதி டி நகரோட எம்எல்ஏங்க, சிட்டிங் எம்எல்ஏ அவரு வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அவருடைய பகுதி செயலாளர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாருங்க. என்னங்க இதெல்லாம் புதுப்பேட்டை படத்துல. அவரும் ரொம்ப வருஷமா டிஎம்கேக்கு வேலை செய்யக்கூடிய ஆளு, வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளு. பத்தாவதுக்கு டி நகர சத்யா ஒரு டஃப் கேண்டிடேட் ஏடிஎம்கே, அவரை தோக்கடித்து 2021 எலெக்ஷன்ல ஜெயிச்ச நபர். புதுப்பேட்டை படத்துல அந்த சீட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற சீன் இருக்குல்ல ப்ரோ, அப்படி கையில ஆசிட் எல்லாம் கூட வச்சுட்டு பாக்குறியா அப்படின்லாம் ஊத்துவாங்க. அண்ணா எழும்பூர் தொகுதி அவசரப்பட்டுட்டே குமார் அதே அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ டிஎம்கே கேம்ப். இங்க பாருங்க, பகுதி செயலாளர் பதவி ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லி லெட்டர், இத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சேன் எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ தான், நீங்க வேற யாருக்கும் கொடுத்தா தான் என்ன தப்பு? அதெல்லாம் முடியாது. இத்தனைக்கும் அவங்க அண்ணன் பையனுக்கு தான் கொடுத்துருக்காங்களா ப்ரோ, ஜேன் பலகனுடைய மகனுக்கு தான் கொடுத்துருக்காங்க, மறைந்த முன்னாள் தெரியும். அது மகன் தானேயா, உங்களுக்கு மகன் தானே ஆகணும். ஒரு தடவை எம்எல்ஏ தான் ஆயிட்டு போட்டுங்க, அது கேண்டிடேட்டா தான் இருந்துட்டு போட்டுமே, ஜெயிக்க தான் வாய்ப்பு இல்லைனாலும் அதெல்லாம் முடியாது. அண்ணன் மகனை நானே தோக்கடிப்பேன் அப்படின்ற மூட்ல அவரு இறங்கி இருக்காரு. இதுல இன்னொரு இது நீங்க பாத்தீங்களா, இது அடுத்த ஜென்ரேஷன் நிறைய இடத்துல வருது. இது எப்படின்னா, நம்ம இப்பதான் பேசியிருந்தோம் கனிமொழிக்கான வாய்ப்பு, இப்போ இதுல பாருங்களேன் கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிட்டே வருது. உதயநிதியோட ஏஜ் குரூப் ஆளுங்க நிறைய பேர் உள்ள கொண்டு வராங்க. அதுல இவரும் பலகட அன்பழகன் அவர் பையனும் ஒரு எக்ஸாம்பிள். சோ அடுத்த பேட்ச வந்து உதயநிதி அவர்களுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்றதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. ஸ்லோவா அந்த பழத்துல ஊசி குத்துற மாதிரி குத்தி. கண்ணீர் கடல். இப்பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறப்புகளுடைய கண்ணீரில் உள் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அடுத்ததாக இன்னொரு கண்ணீர் நாம் பார்த்தங்க. சரி, சென்னையில தான் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தா அப்படியே சரி வேற எந்த பக்கம்னு பார்த்தா இந்த பக்கம் அரியலூர் ஜெயங்கொண்டான் இந்த பகுதியில அங்க ஒரு பெரிய மனுஷன் தேம்பி அழுதுட்டு இருக்கிறாரு. ஏங்க உட்காருங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு, ஏங்க அழுவுறீங்கன்னா, எனக்கு 66 வயசு, 40 வருஷம் இந்த கட்சிக்காக வேலை செஞ்சிருக்கேன். ஏதாவது அவர் வந்து ஒன்றிய பொறுப்பு இந்த மாதிரி நிறைய பொறுப்புல இருந்திருக்காரு. 40 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். இந்த தொகுதியில எங்க ஜெயங்கொண்டாம் இந்த பகுதியை சார்ந்த யாருக்குமே இத்தனை வருஷத்துல சீட்டு கொடுத்ததே இல்லை. திமுக உடன்பிறப்புகளே ரொம்ப அடர்த்தியா இருக்கிறது எங்களுடைய பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில தான், எங்க நகரம் உட்பட்ட பகுதியில தான். ஆனா நீங்க எல்லாமே வெளியாளுக்குன்னா அந்த ஏரியால இருந்து இன்னொரு ஏரியால இருக்கவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளா, இங்க இருக்கிறவங்க ஏமாந்தவனா அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் அழுகுறாருங்க. அதுக்கு காரணம் ஆர் ராசா தான். ஆர் ராசா என் முதுகுல குத்திட்டாரு, இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கறாங்க பிரஸ் மீட்ல. அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி நடந்துருச்சு, வேற ஆளுக்கு கொடுத்துட்டாங்க, இப்ப எப்படி நீங்க வேலை செய்வீங்களான்னு கேக்குறாங்க. அவர் என்ன பதில் சொல்றாருன்னு நீங்களே பாருங்க. நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்துறை துணை பொதுச்செயலாளர் ராசா அவர்கள் விரும்பிய 2 பேருக்கு தான் இங்க எம்எல்ஏ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேர்தல் பணியில நீங்க ஈடுபடுவீங்களா இல்லையா? நான் ஈடுபட மாட்டேங்க. தலைமையிடத்தில் பேசினாங்கன்னா சமாதானம் ஆயிடுவீங்களா? இல்லை, நான் ஆக மாட்டேங்க. இதுக்கு மேற்பட்டு நான் சமாதானம் ஆகி என்ன பண்ண போறேன்? நான் கேட்குற கொஸ்டின் தான் நீங்க கேட்கறது. நான் இது மாதிரி சமாதானம் என்ன, எனக்கு வயசு 65 66. நான் அடுத்தவனுக்கு உழைக்கிறது நான் தயாரா இல்லை. கட்சிக்காக கட்சியிலே இருக்க பண்றீங்க, அப்ப கட்சிக்காக உழைக்க மாட்டீங்களா? ஆமா, உழைக்க மாட்டேன். கட்சியில உறுப்பினரா இருப்பேன். சொல்லிட்டாரா, வேலை செய்ய மாட்டேன், பழி வாங்குவேன், என்ன அழிக்க நினைச்சவங்கள நான் அழிப்பேன், நான் விட மாட்டேன். விளங்குமா அந்த தொகுதி? எனக்கு சந்தோஷமா தாங்க இருக்கு. விளங்கும் அந்த தொகுதி அந்த வழி நல்ல நிலைமைக்கு வரும். நல்ல ஒரு எம்எல்ஏ அந்த தொகுதிக்கு வந்து இப்போ கஷ்டப்பட்டார்ல, அவரே வந்து வேலைக்கு சேர்த்து கூட எல்லாம் நல்லது கெட்டதுக்கும் வச்சுப்பாரு. திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் வேலை செய்யறத விட திமுக இருக்கிறவங்க தான் ரொம்ப வேலை செய்வாங்க போல தெரியுது இந்த தடவை. சரி, அப்படியே அங்கிருந்து டிராவல் பண்ணி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனோம் அப்படின்னா பிரதர், அங்க நம்ம இவரு மனோ தங்கராஜ் அவருடைய தொகுதி என்னன்னா பத்மநாபபுரத்துல அங்க ஒரு கும்பல் வந்து கூடிட்டு பயங்கரமா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மனோ தங்கராஜுக்கு சீட்டு கொடுக்கல. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? மலைமுனிக்கு மனோ தங்கராஜ்.
அவர் தான் மொழிகிட்டாரப்பா, அவருக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆகும், அவர் ரிலாக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு இல்ல இது என்னன்னா முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு இப்போ அவர் நான் இவங்களால பரவாயில்ல, மனோ தங்கராஜுக்கு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? ஏன் அந்த தொகுதியில இருக்கிறவங்க எப்படி போராட்டம் பண்றீங்க? இதெல்லாம் எப்படி தெரியுமா, அவரால பெனிஃபிட் எல்லா இடத்துலயுமே ஆதரவாளர்கள் தான் பிரச்சனை பண்றாங்க. பொதுமக்கள் வந்து யாரும் பிரச்சனை பண்ணல. அங்க அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிக்கிட்டு அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுக்க வேண்டும் எங்களுடைய தியாக செம்மல் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல கூட ஒரு பொண்ணு ரொம்ப வீடியோ வரும். பேர்ல இருக்கும். அவங்க எல்லாம் அந்த கூட்டத்தோட கூட்டமா நின்று கத்திட்டு இருக்காங்க, அண்ணனுக்கு சீட் வேண்டும் அப்படின்ட்டு. அவர் வந்து ஏங்க நீங்க ஓப்பனா வந்து அழ வேண்டியதுதாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த வடிவேல் போக்கிரி படத்துல வர மாதிரி சிங்கம் என்னையிட அழுதுருக்கு, அசிஸ்டன்ட் வச்சு அழுவாரு தெரியுமா வடிவேல். ஏங்க ஆனா உண்மை என்ன தெரியுமாங்க, சந்தோஷப்படுறாங்கங்க அந்த ஆள வரலங்கிறது. அந்த மக்களே, அந்த சமூகத்து மக்களே சந்தோஷப்படுறாங்க. இவரு கொடுக்காம இருக்கிறது கரெக்ட் தான். ஏன்னா ஒன்னும் பண்ணல, காசு தோட்டல, அடிச்சது கூட மக்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிச்சு. ஓரளவுக்கு அடிக்கலாம், வெளியில தெரியற அளவுக்கு அடிச்சா அதான் பிரச்சனை. அடுத்ததாக சரி அங்க பாத்துட்டோமா, அங்க ஒரு அழுகையே, சரி இப்படியே திரும்பி இன்னொரு பக்கம் திரும்பலாம்னா அங்க ஒரு கேங் நின்று அழுதுட்டு இருக்குது. அது யாரு அப்படின்னா இது கொங்கு பெல்ட். இப்போ மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்துல பாத்தீங்கன்னா சண்முக சுந்தரம் அப்படின்ட்டு அவர் ஒரு பெரிய மனுஷங்க. அவரு தேம்பி 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 அழுகுறாரு. அவரை சுத்தி இருக்கிற மக்கள்லாம் ஆறுதல் படுத்துறாங்க, ஆறுதல் படுத்த முடியல, கண்ணை கசக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது எனக்கே ஐயா தோற அந்த பாட்டு ஞாபகம் வருது. இது சுயநல பூமி, ஐயா தோற நீ சூழ்நிலை கைதி. சிரிக்காதீங்க, உங்க துயரத்துல என்னைக்கு சிரிக்க கூடாது. ஆனா அப்படி அங்க ஒரு பெரிய மனுஷன் அள வச்சிட்டாங்க. ஒவ்வொரு பெல்ட்லயும் அள வச்சிட்டு இருக்காங்க போலக்குதுங்க. சரி இல்ல சாரி ப்ரோ இன்டரப்ட் பண்ணதுக்கு. அடுத்தவங்க துயரத்துல நீங்க வந்து அழாதீங்க அப்படிங்கிறீங்க. தமிழ்நாட்டுல எல்லாருமே அழுது தானே இருக்கும் 5 வருஷமா. சரி இப்ப இவங்க இருக்கிறவங்களாம் அவங்கவுங்க சுயநலத்துக்காக தானே அழுகுறாங்க. அதனால சிரிக்கிறதுல ஒண்ணு எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு இந்த மாதிரி வந்து வெளியே அழுதாங்க. எவ்வளவு பேர் சாவறான் ஒரு நாள், அதுக்கெல்லாம் அழுந்துருக்காங்க. ஆனா ஏன் இவரு ஏன் இப்போ அழுந்தாருன்னா நம்ம கூட சேர்ந்து அழுகணுமா? அதனால ஒத்துக்க மாட்டேன். அது இன்னும் நல்லா இல்லை. இந்த மாதிரி கட்சி இருந்து இந்த மாதிரி அரசியல் பண்ணீங்கன்னா அழுந்துட்டு தான் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா. இதை விட்டோம்னா அடுத்து தூத்துக்குடியில ஒரு கண்ணீர் கதை. அங்க தொண்டர்கள், அங்க ஒருத்தருடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. பேர் என்னன்னு கரெக்டா செக் பண்ண முடியல. எங்க அண்ணனுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கேங்கு திமுகல எல்லாமே கண்ணீர் தான் ப்ரோ. ஒரு அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து விடுங்கள். இந்த எங்கள் அண்ணனை நீங்கள் மீண்டும் நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக கொண்டு வரணும்னா நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நாங்கள் கட்சிக்காக உழைக்கலையா? இந்த டிஎம்கே ஜெயிக்கணும்னு நாங்கள் உழைக்கலையா? எவ்வளோ நாளாக நாங்கள் எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணி ஒரு பொறுப்பு மேலிடம் சொல்லிட்டுனா அதை நைட்டாக செயல்படுத்தக்கூடியவர் எங்கள் எம்எல்ஏ. நாங்கள் அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை நான் ஆளை கூப்பிட்டு இதெல்லாம் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி எனக்கே அப்படி இருக்குன்னா 7 வருஷமா எம்எல்ஏ இருந்து உழைச்ச அவரோட மனநிலையை நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா? அந்த லேடி என்ன சொல்றாங்க, கட்சிக்காக நாங்கள் உழைக்காம இருந்தோமா, கட்சிக்காக அவ்வளோ உழைச்சிருக்கோம், எங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கவே இல்லையே. நீங்க இந்த குரூப்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. இது உண்மைதானே? நீ கஷ்டப்பட்டா உனக்கு கிடையாதுல்ல. தேமுதிக 10 சீட்டு கொடுத்தா எப்படி கட்சிக்காரங்களுக்கு சீட்டு கிடைக்கும்? 0.4% வச்சிருக்கிற கட்சிக்கு தூக்கி 10 சீட்டு கொடுத்தா எப்படி கிடைக்கும்? கட்சி அது முக்கியத்துவம். ஐயோ வாங்க வந்து உட்காருங்க. அது சுதீஷ் அது ஒண்ணு சைன் காட்டுற அளவுக்கு அவங்க வந்து இப்போ இருக்கிற திமுக ஆளுங்களை லிட்டரலா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. 175 தொகுதியில திமுக நிக்குது, உதயசூரியன் நிக்குது, இவங்க பெருமை சொல்லிக்கிறாங்கல்ல ப்ரோ. அதுல கிட்டத்தட்ட 15 தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு. மதிமுக இன்னும் 1 சீட்டு 2 சீட்டு அப்படி இப்படின்னு சொல்லி 15 தொகுதி. உங்க கேடரஸை நம்புங்க, உங்க கேடரஸ் கொடுங்க. அவங்க உழைப்பாங்களா? இல்ல யாரோ ஒரு கட்சியை திடீர்னு சைன் பண்ணி ஏப்பா இவரு தான் வேட்பாளர் நீங்க எல்லாம் வேலை செய்யுங்கன்னு சொன்னா கடுப்பாவாங்களா? ஆக மாட்டாங்களா ப்ரோ? அதெல்லாம் தான் இப்ப அங்க வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர்களாம் சீட்டுங்க. அதான் சொன்னேன், என்னங்க ப்ரொபகண்டா ஆர்எஸ்எஸ்க்கு எல்லாம் சீட்டு கொடுக்குறீங்க, அதெல்லாம் நியாயமா இருக்கா உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு 60 வருஷமா வேலை செஞ்சவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். அது கூட விடுங்க. 45 வருஷம் 50 வருஷமா இருக்கா? 45-50 வருஷமா இன்னொரு கட்சியில அடையாளம் காணப்பட்டு ஒருத்தர் வந்தாரு. 3 தடவை முதலமைச்சரா இருந்தும் பாத்துட்டாரு, எல்லாத்தையும் பாத்துட்டாரு. அவரு சொல்லுவீங்க கேப் போட்டாலும் மாட்டிப்பாரு. அவருக்கு சீட்டு. அப்புறம் கட்சிக்காரன் கடுப்பாவும். இன்னைக்கு திமுக போட்டி போடுறவங்கல பல பேரு அதிமுக இருந்து வந்தவங்க தான். மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கட்சியா இருக்கிறவங்க யாரையும் அவங்க நம்பல போலக்குது. அவங்களுக்கு எல்லாம் கடைசி வரைக்கும் இந்த வாழத்தார அக்கிறது. நீங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியே பாருங்க. ஸ்டாலின் அவர்களை சுத்தி ஒரு கேங் இருந்ததா? அந்த கேங்க்கு யாருக்குமே வந்து முக்கியத்துவம் வழங்கப்படல.
ஸ்டாலின் அவர்களுக்கு. ஆமா. இப்போ அடுத்த ஜோன், அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு, உதய சென்ட்ரிக்கா வச்சு அந்த சுத்தி இருக்கிறவங்கள கிரியேட் பண்றாங்க. எல்லாருக்கும் நீதி கேட்டமே, அக்கா கனிமொழிக்கு கேட்க மாட்டோமே. நான் அதுதான் சொல்ல வரேன். நம்ம அவங்க கனிமொழிக்காக ஒரு வீடியோ போட்டோமா, இப்போ நடக்கிற விஷயத்தை பார்த்து கனிமொழி அவர்கள் ரொம்ப கஷ்டம், இந்த வாட்டியும் கிடையாது. ஒரு எம்எல்ஏ சீட்டு தரலைங்க, சரி அவங்க ஆதரவாளர்கள் தான் தரலாம், அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, அவங்க தான் ஆசைப்பட்டாங்க இல்லைங்க. ஏங்க வந்தாங்கன்னா அவங்க growth வந்து ரொம்ப அதிகமாயிடுங்க திமுகல, அதுதான் உண்மை. அந்த பயம் இருக்கு, நிஜமாலே பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால என்ன, அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா இப்போ நம்ம வந்து தூரமா இருந்து பார்க்கும் போதே கேட்குறோம், பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏங்க அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, 2 வாட்டி எம்பியா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேள்வியே வரக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. ரைட்டு. மொத்தத்துல மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பிளானை போட்டு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு லிஸ்ட்டை இறக்கி இருக்கிறாரு. திரும்புற பக்கமெல்லாம் வெறும் நெகட்டிவ் வைப்ரேஷனாவே ஃபீல் ஆகுது ப்ரோ. ஜஸ்ட் நம்ம வந்து ஒருவேளை டிஎம்கே பிடிக்காதுன்றதால நமக்கு ஃபீல் ஆகுதா, இல்ல ஒருவேளை நம்ம உடன்பரப்பா இருந்தாலும் அப்படிதான் ஃபீல் ஆகுமா எனக்கு தெரியல. அந்த புக் இது ஜுமான்ஜின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, ஜுமான்ஜின்னு ஒரு புக் இருக்கும், அதை திறந்து எல்லாம் விளையாடுவாங்க, அந்த மாதிரி அது ஜுமான்ஜி புக்கு இப்போ எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. என்னவோ ஒரு மாதிரி கடைசி நம்பிக்கையா மேனிஃபெஸ்டோ வச்சிருந்தாங்க ப்ரோ. நான் ஆக்சுவலி நானும் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், 8000 ரூபாய் கூப்பன், அந்த கதையை பாத்தீங்களா? தனி வீடியோவா பண்ணலாங்க. அப்படியா? கிளைமேக்ஸ்ல எனக்கு கூப்பன்னோட எனக்கு புரியல, என்ன கூப்பன் இது, இந்த மென்புக்கு போறதுனால கூப்பன். இத பத்தி தனியா நம்ம பேசுவோம், மேனிஃபெஸ்டோ தனியா பேசணும்ன்றதுனாலதான் இதுல ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி இத பத்தி பேசிட்டு போயிடலான்ட்டு. அப்படி இது அது ஒண்ணு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி பெரிய ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணி விடுன்னு எதிர்பார்த்தாங்க, புஷ்ன்னு போயிடுச்சு அந்த மேனிஃபெஸ்டோ. அதனால என்ன இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். கடைசி நம்பிக்கை ஒன்று இருக்கிறது, கட்டுக்கட்டாக. அதுதான் காப்பாற்றுமா? பணம் தானே அப்படி சொல்றீங்க, வேற என்ன இருக்கு? கட்டுக்கட்டாக நம்பிக்கை இருக்கா, உழைப்பு இருக்கா, நீதி இருக்கா, நியாயம் இருக்கா? கட்டுக்கட்டா எதுவுமே இல்லையே, கத்தையா பணம் தானே இருக்கிறது. அது ஒண்ணுதான் காப்பாத்தணும். பார்ப்போம், மக்கள் அவ்வளவு ஏமாந்தவர்களா அப்படிங்கறது மக்கள் தான் முடிவு பண்ணோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றிகள்.